இங்க நிலாவும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட நான் தான் அப்பவே சொன்னேன்ல சோழன் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு, இப்ப பாருங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லியும் உடனே தாசும் பாத்தீங்கன்னா அவன் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கான், தப்பிச்சு வந்தவனுக்கு நகை பணத்தை மட்டும் எடுத்துட்டு வர தெரியலையே அப்படின்னு சொன்னதான் உடனே சோழன் இப்ப என்ன உனக்கு நகை பணம் எங்க இருக்குன்னு தெரியணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்ததும் கூடவே பாத்தீங்கன்னா பாண்டிய அந்த ரவுடியை கூட கூட்டிட்டு வந்ததும் நம்ம நிலாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இவன் தான் பணத்தை திருடிட்டு போனாடா யார் இப்படி பண்ணான்னுட்டு சும்மா அடிக்கிற மாதிரி சீன் போடையும் நம்ம சேரன்னு பாத்தீங்கன்னா நிலாவோட அப்பா கிட்ட உங்களை நம்பி தானே 2 பேரையும் அனுப்பி வச்சேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்க. உடனே நிலாவும் என்னாச்சுன்னு கேட்டதான் நம்ம பல்லவனு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் எல்லா தப்பும் பண்ண உண்மையே சொல்லிடுவாங்க நம்ம நிலா கிட்ட. நிலாவோட அப்பா இவங்க எல்லாம் சும்மா சொல்றாங்கம்மா என்ன ப்ரூஃப்னு கேட்டதான் பாண்டிய ரவுடி கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்ல ரவுடியும் பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான் நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவப்பட்டு நான் கூட நீங்க என்ன பாசத்தினாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு நினைச்சேன், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கதான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா, உங்க மூஞ்செல்லாம் பார்க்கவே அருவருப்பா இருக்கு, செத்தால என் முகத்துல முழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டு போகையும் அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா நிலா கிட்ட கோவப்படையும் நிலாவும் பாத்தீங்கன்னா 23 வருஷமா வளர்த்த உங்களை விட எனக்கு இவங்க தான் பெருசு தர்றாங்க, நான் செத்தா கூட நீங்க என் முகத்துல முழிச்சிடக்கூடாதுன்னு குட் பைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க.